ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம். வாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிகளும் இருக்குது, பூவும் இருக்குது. பூவும் பறிச்சிக்கலாம் வாங்க. புசி பார்த்திங்களா, அங்கே படுத்துட்ருக்கான் பாருங்கள். இப்போ நம்ம வந்தோடனே ஓடி வருவோம் பார்த்திங்களா, நம்மளை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓடி வருவோம் பாருங்கள். ஏன்னா வீடியோ எடுக்க வந்தாலே ஓடி வந்து செடியில் ஓடுறது தாங்க அவனோட வேலை. ஓடி ஓடி விளையாடுறேன்னு சொல்லி செடியெல்லாம் உடச்சி விட்டுட்டே இருப்பான். வந்து நிற்கிறான் பாருங்கள். இப்போ செடியெல்லாம் பூந்து பூந்து வந்து விளையாடிட்டு தாங்க இருப்பான். இந்த கனகாமர பூ பார்த்திங்கனாக்கா இப்போ 3 நாள் ஆயிடுச்சு நான் பறித்து. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ 3 நாளுக்கு அப்புறம் பறிக்க போகிறேன். ஏன்னா டெய்லியும் பறித்தா பூ கொஞ்சம் தாங்க இருக்குது. அதனால் 3 நாள் விட்டு பறித்தா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் செடியிலே விட்டுட்டு தாங்க நான் பறித்து எடுப்பேன். அது பூ வந்து பார்த்து எடுக்கணுங்க, ஸ்லோவாக. கனகாமர பூ வந்து பிச்சுக்குது, அப்படியே கட் ஆகிடுது. அதனால் வந்து நான் பார்த்து ஸ்லோவாக தாங்க எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஒயிட் கலர் பூவும் பார்த்திங்கனாக்கா ஈவினிங் ஆகிடுச்சு, அதனால் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி டெய்லியும் விட்டுறேங்க செடிக்கு. டெய்லியும் விட்டால் கூட ஈவினிங் டெய்லியும் விட்டுறேன். ஆனாலும் காஞ்ச மாதிரி ஆகிடுது, மண்ணெல்லாம் காஞ்சி போயிடுது, செடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது. பாவக்காய் கொஞ்சம் இருக்குது. இந்த பாவக்காய் வந்து போன வருஷம் போட்டேங்க. அதே அந்த பாவக்காவில் இந்த விதை தாங்க இப்போ போட்டதும். ஆனால் காய் வந்து சின்னதுலேயே பழுத்துருது, என்னன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் பிஞ்சியாக இருக்கும்போதே பறிச்சிடுறேன். எல்லாமே முருங்கை மரத்து மேலே ஏறிடுச்சுங்க கொடி. சரி பரவாயில்ல போட்டோன்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம என்ன அப்புறப்போ காய் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் தக்காளி இருக்குது, தக்காளியும் பறிச்சிக்கலாம். தக்காளி செடியெல்லாம் சாஞ்சிருச்சு, அதனால் தெரியல என்னன்ட்டு காய் ஜாஸ்தி வைக்கல. போன வருஷம்லாம் நல்லா தக்காளி நிறையாவே இருந்தது. எல்லாமே பழுத்துருச்சுங்க. இதெல்லாம் பழுத்தோடனே எடுத்து செடியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணெலாம் எருவெல்லாம் போட்டுட்டு புளிச்சிக்கிற விதை வச்சுருக்கேன், அதை போட்டு விடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். செடியெலாம் எடுத்துடணுங்க, அவ்வளோதான். ஒரு காய் 2 காய் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதை விடுறது வேஸ்ட்டு தான். இடம் தான் ஃபுல்லாக இதுவாக இருக்குது. அதை எடுத்துகிட்டுன்னா கீரை விதை போட்டுடலான்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கனாக்கா பச்சை நீட்டு கத்திரிக்காய் தான் இது. இதில் ஒரு 4 காய் இருக்குது, அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா நல்லா க்ரீன் கலரில் இருக்கா. இன்னொரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் பாருங்களேன் அந்த கத்திரிக்காய். 2 ஒரே செடி தான், ஒரே விதையில போட்ட செடி தாங்க. இது வந்து ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல. பேக்கில் வச்சது ஒரு மாதிரியும் மண்ணில் வச்சது ஒரு மாதிரி இருக்குது கத்திரிக்காய். இது கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது, அது வந்து கொஞ்சம் குட்டையாகவே இருக்குது அந்த கத்திரிக்காய். இங்கே பாருங்களேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது இந்த கத்திரிக்காய். அது ஒல்லியாக இருக்குது, இது கொஞ்சம் குண்டாக இருக்குது. முள்ளு கத்திரிக்காய் இருக்குங்க. முள்ளு கத்திரிக்காய் ஒரு 2 காய் இருக்குது. முள்ளுக்கு அதுவும் கட் பண்ணிக்கலாம். முள் செம முள்ளுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வதக்கும் போதே வதங்கி போயிடும். இதில் நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பருங்க இந்த கத்திரிக்காய். உங்களுக்கு நான் விதை எடுத்து வச்சுருக்கிறேன். வேணுன்றவங்க இந்த விதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பறித்த காயெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. பாவக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, முள் கத்திரிக்காய் 2 இருக்குது, இந்த பச்சை நீட்டு கத்திரிக்காய் இருக்குது, தக்காளி, அப்புறம் கனகாமரம் பூவுங்க. பாருங்கள் இந்த கத்திரிக்காய் டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்களா. நீட்டாக பச்சையாக இருக்கிற கத்திரிக்காய் வந்து மண்ணில் வச்சுதுங்க. இன்னொன்று வந்து அந்த வெள்ளையாக இருக்கிற கத்திரிக்காய் வந்து க்ரோ பேக்கில் வச்சுது. 2 ஒரே விதையில் போட்ட செடிங்க தாங்க. ஆனால் எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்ததுன்னு தெரியல. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.